Vivo அவங்களோட Y சீரிஸில் இப்போ புதுசாக Y51 Pro அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டிசைன் பற்றி அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.75 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. LCD பேனல் ஓகே தான், பெருசாக குறை சொல்ல முடியாது. பட் இங்கே ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் HD+ தான். அட்லீஸ்ட் ஃபுல் HD+ கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா AMOLED கூட கொடுக்கல, அப்போ நீங்கள் ஃபுல் HDயாக கொடுத்துருந்துருக்கணும். இந்த டிஸ்பிளேக்கு ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. கூடவே NTSCயோட கலர் கேமெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 83%க்கான NTSC கலர் கேமெட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஓவராலாக டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆவரேஜான டிஸ்பிளே தான். அண்ட் இந்த ஃபோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 7360 டர்போ ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இது இருக்க போகிறது இல்லை. நீங்கள் கேமிங் ப்ளே பண்ணால் கூட உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காண்டி ரொம்ப ஹை கிராஃபிக்ஸோ இல்லை இன்டென்ஸான கேமிங்லாம் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் 256GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமராஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இது அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0. செகண்ட் சென்சர் 2 மெகாபிக்சலுக்கான தேவையில்ல சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ரியர் கேமராவில் உங்களால் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 7200 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு Wi-Fi சப்போர்ட், 5G சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, பிகாஸ் இது LCD பேனல் அப்படிங்கிறனால. அண்ட் ஃபோன் டியூரபிலிட்டிக்காக இங்கே IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UI-யான OriginOS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேரோட அப்டேட்ஸ் பற்றி இங்கே எங்கேயும் பெருசாக மென்ஷன் ஆகலை. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 24,999க்கும், இது வந்து 8GB RAM 120GB வேரியன்ட் அண்ட் 256GB வேரியன்ட் உங்களுக்கு 27,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் 16th பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் உங்களுக்கு 2500 rupeesக்கான கேஷ்பேக் ஆப்ஷன்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா பேட்டரி வைஸ் நல்லா கொடுத்துருக்குறாங்க. கேமரா ஆவரேஜ் தான், ஈவன் பிலோ ஆவரேஜ் தான் சொல்ல முடியும், பிகாஸ் ப்ரைமரி ஷூட்டர் மட்டும்தான் இருக்குது, அல்ட்ரா வைட் இல்லை. அண்ட் டிஸ்பிளே தான் இருக்கையிலே ரொம்ப சுமாரான டிஸ்பிளே, வெறும் HD+ டிஸ்பிளே மட்டும்தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு HD+ டிஸ்பிளேவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு Vivo ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் விவோலே வேறு ஃபோன்ஸ் வேணும்னு நினச்சா ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன். Vivo T4X இருக்குது, T4 Pro இருக்குது. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.